உடனே வீர விக்னேஸ்வரன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரேக் பண்ணி அங்க 5 வருஷம் எம்ஜிஆர் இந்த 10 மாசம் இதுன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு சொன்னோம்னா ரொம்ப ஒரு மாதிரி அந்த விவேக் அழுவுற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் பிரேக் முடிஞ்சு வராரு, இல்ல பிரேக் முடிஞ்சு வந்துட்டு அப்ப நான் கொஞ்சம் ஸ்லிப்ல வந்து அந்த மாதிரி சொல்லிட்டேன், அதை நான் திருப்பி பெற்றுக்கிறேன். டேய் எவ்வளவு ஆண்டு எவ்வளவு கட்சி ஆண்டுச்சுன்னே உனக்கு தெரியல வந்து இல்ல தனி அரசு. அதான் இன்னொரு இதுல வந்து தனி அரசு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஜய் வந்து வெளியில வரட்டும் அப்படின்னாரு. கோமால இருந்தியா வீர விக்னேஷ் ஏன்னா பறந்து போகும்போது கோமால வீர விக்னேஷ் யார் அது துண்டு தனியரசனா? அது அந்த தனியரசன் மட்டும் நம்ம ஆளுங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் பீஸ். எப்பவுமே வந்துருவாரா, தனித்தனியா ஆக்கிடுவானுங்க அந்த டிபேட் முடியறதுக்குள்ள. அவரும் சிரிச்சு சிரிச்சு சமாளிப்பாப்ல, ஒண்ணும் முடியாது ப்ரோ. சமாளிக்க முடியல ப்ரோ. நம்ம ரிலேட்டடா வர எந்த ஸ்போக்ஸ் பர்சனையும் உங்களால சமாளிக்க முடியல. அதான் வந்து இவர் சொல்லியிருப்பாரு மணி வந்து ஒரு மணி கம்பேர் பண்ணல, நான் சொல்ற ஒரு இன்ஃபர்மேஷன் அதான் சொன்னேன். இவங்க 2 பேரும் ஈக்குவல், ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேருக்கும் ஈக்குவலா இவங்களுக்கு வந்து கரப்ஷன் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இவங்க வந்து ஒரு லெவலுக்கு மேல பொலிட்டிக்கல்ல வந்து இவருக்கு இந்த கரப்ஷனை பத்தி ரொம்ப டெப்தா பேச மாட்டாங்க. அப்படியே ஒரு மாதிரி லைட்டா தொட்டும் தொடாத மாதிரி பேசிட்டு பூசிட்டு போடுவாங்க. ஏன்னா இப்போ இந்த இது லிக்கர்ல எடுத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேவும் ஸ்கேம் பண்ணிருக்கு, அது வெளியில வரல. அதனாலதான் ஏடிஎம்கே இது ரொம்ப பெருசா போராட்டம் பண்ணாம அப்படியே லைட்டா பேசுறது, ஸ்கேம் எக்ஸ்போஸ் ஆயிடும் அப்படின்ட்டு பேசுறது. செந்தில் பாலாஜி பேசுறப்ப கேட்டீங்களா? சாரி பாஸ், செந்தில் பாலாஜி பேசுறப்ப கேட்டீங்களா 1000 கோடினா எந்த எஃப்ஐஆர் எந்த டேட் எஃப்ஐஆர் என்னடா எவ்வளோடா வச்சிருக்கீங்க இன்னும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. 2 பேரும் கள்ள கூட்டணி தான் ப்ரோ. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டவுட் ப்ரோ, அவர்கிட்ட இருக்க என்ன பிசினஸ் ரெவன்யூ அவர் ஜென்ரேட், அவர் என்ன பிசினஸ் பண்றாரு, எப்படி இந்த ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு வந்து இவங்க நடத்துற வக்கீல்ஸோட ஒரு நாளோட பே மட்டுமே 1 crore to 1.5 crores. இவரோட கேஸ்க்கு எந்த வக்கீல்ஸ் அட்டெண்ட் பண்ற வக்கீல்ஸோட கேஸ்லாம் வந்து 1.5 crores to 2 crores கிட்ட வருதான் ஒரு நாளைக்கு. அவங்க வந்து இவர் கேஸ்க்கு வந்து அட்டெண்ட் பண்றதுனால இதெல்லாம் எப்படி இந்த சோர்ஸ் அவருக்கு வருது? அதெல்லாம் முதல்ல இவர் என்ன ஏர்ன் பண்றாரு இதெல்லாம் தெரியணும்ல. குமரா கேக்குதாடா? குமரா சொல்லுங்க. வக்கீலுக்கு படிச்சிடலாம்டா. நான் அரசியல்வாதி இருக்கலான்னு சொல்ற வக்கீலுக்கு நான் ஏன் கஷ்டப்பட்டு படிக்க போறேன்? இன்னத்துக்கு நான் திமுக சேர்ந்து அரசியல்வாதியா இருந்ததுன்னா இன்னத்துக்கு நான் இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன். திருப்பியும் இந்த மாதிரி ஷூ பாலிஷ் போட்டுட்டு இருப்ப, பரவாயில்லையா? இங்க உட்காந்து பேச மாட்டேன், ஷூக்கு பாலிஷ் போட்டுட்டு இருப்ப சின்னவருக்கு. இல்லங்க இல்ல திமுகல சேர்ந்து ஒண்ணு சின்னவருக்கு சிங்சா அடிக்கணும், இல்ல சின்னவருக்கு சிங்சா அடிச்சிருக்கணும். அது பண்ணிருப்பேன்னு சொன்னா நியாயம். இல்ல திமுகல சேர்ந்து நான் ஊழல் பண்ணிருப்பேன்னு சொன்னா நியாயம், சொத்து சேர்ந்திருப்பேன்னு சொன்னா நியாயம். அரசியல் இல்ல அதுதானே சொல்றேன். நான் காசு சம்பாதிச்சிருப்பேன்னு தான் சொல்றேனே தவிர நான் அரசியல்வாதியா இருப்பேன்னு நான் சொல்லவே இல்லை. காசு சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவோ வழி இருக்கு, அது இப்படிதான் சம்பாதிக்கணும்னு நீ முடிவு எடுத்துட்டா நான் என்ன சொல்றது? இல்ல உழைக்காம இல்லை பாருங்க, இப்ப உழைச்சி சம்பாதிக்கிறது எல்லாமே உழைச்சி சம்பாதிக்கிற வழி. இது மட்டும்தான் உட்காந்த இடத்துல சம்பாதிக்கிற வழி. சரி, கால் பக்கத்துல உட்காரணுமே. சம்பாதிக்கிறது ஆகி போச்சு, கால் பக்கத்துல உட்கார்றது பெரிய விஷயமா? என்னப்பா எல்லாருமே ரெடியா இருக்கானுங்க. இல்ல குமரா, நாளைக்கு நீ மினிஸ்டராவே ஆனா கூட அப்புறம் பேரனுக்கு தொடையில வந்து அந்த பிஸ்கெட் தூள் கொட்டினா அது கொஞ்சம் தட்டி விடணும். அப்புறம் ஏஞ்சி நின்று சீட்டு கொடுக்கணும் பேரனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. இங்க பாருங்க, நான் சொல்றேன், உங்களுக்கு 1000 கோடி முக்கியமா இல்ல வந்து எந்திரிச்சு சீட்டுக்கு வழி விடுறது முக்கியமா? சொல்லுங்க. நினைக்கிறேன் அவர் யோசிக்கிறத பார்த்தா நாளைக்கே போயிடுவார் போல இருக்குது. சும்மா இதுக்குதான் சொன்னேன். இது ஆக்சுவலா பண்ணலாம் சொன்னேன். அவ்வளவு இல்ல மேலே நான் கொடைய பிடிப்பேன். அவர் கார்ல போனா காருக்கு மேல கொடை வச்சிருவோம். என்ன எல்லாரும் இப்படி தவறு? டேய் கீழே கேக்குற ஊபிஸ், விளையாட்டுக்கு பேசுறோம்டா, உங்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, நீங்க ஜாலியா இருங்க. நாங்க வரல அந்த விளையாட்டுக்கு. உங்க வேலைக்கு எந்த பாதகமும் இல்லடா, சந்தோஷமா இருங்க.
டேய் அப்புறம் செட்டிங்களாங்கிற மாதிரி டேய் ஊபிஸ்ங்கிறது இவனுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. இல்ல இப்ப நாம பேசுறது வேற சீரியஸா எடுத்துக்கிட்டு தாவைக்கால இருக்கிற எல்லாரும் எங்க திமுகக்கு வராங்கன்னு போடுவானுங்க எடுத்து. ஆனா வேலையை மறந்துடுவானுங்க, என்ன பேசணும் வேலைன்றத மறந்துடுவானுங்க, கொண்டையை மறந்துடுவானுங்க எப்பவுமே. அது தெரியாம பேசிட்டு இருப்பானுங்க, பெருமையா நினைச்சுப்பானுங்க. எப்படி இந்த தாவைக்கா இது துண்டை போட்டுக்கிட்டு போன்ல ஸ்டாலினோட இது வால்பேப்பர் வச்சிருந்தாரு அப்படியா? அப்படிலாம் யாராவது வச்சிருக்காங்களா என்ன? அது வந்துச்சு, அது பாக்கீங்க நீங்க? போனை எவனும் திருட மாட்டான்ல, அந்த அதுக்காக வச்சிருப்பானுங்க. போன் கவர்ல ஸ்டாலின் துண்டு டிவிக்கு துண்டு. அது என்னன்னா தலைவர் ஏதோ இது பண்ண போயிருக்காரு, நான் ஒரு தாவேக்கா தொண்டனா போறேன்னு டக்குனு போன் வந்துருக்கு. போன் எடுத்தோடனே கவர்ல டாடி மீட்டு இருந்திருக்காரு. இல்ல நம்ம ஸ்பேஸ்ல அலெக்ஸ் ஸ்பேஸ்ல ஒருத்தர் வந்தாரு. அவர் கட்சி ஆபீஸ் வெளியில இது நடத்துனாங்களாம் ப்ரோ. சும்மா ஒரு மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணாங்களாம் கொடி ஏத்திட்டு. அப்போ நம்மால் தான் போட்டோ எடுத்து போட்டாரு. அவன் வெளில துண்டை போட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி எடுக்கிறேன்ட்டு வீடியோ எடுத்துருந்தாராம். நம்ம பையன் புடிச்சிட்டான், ஏய் எல்லாம் பண்ணியே போனு கவருக்கு பின்னாடி இந்த அதை மறந்துட்டியா அப்படின்னு புடிச்சிட்டாங்க நம்ம ஆளுங்க. நீங்க யாருகிட்ட விளையாடணும்னு ஒரு சின்ன விஷயம் தெரியும். தளபதி தெளிவா சொன்னாரு. மாநாடுலயே மனச புட்டு வச்சாரு. உங்க எல்லாருக்கும் மண்டையில ஏறிட்டு நார்மலா பேச்சு வழக்குலதான் பேசினாரு. இது சின்ன பசங்க கூட்டம், சின்ன பையன்தான், சின்ன குழந்தைதான், பயம் தெரியாது அப்படின்ட்டு பல விஷயத்த சொன்னாரு. ஏதாவது ஒருனாச்சும் இதுக்குதான் படிக்கடான்னாங்க. எவெல்லாம் படிச்சானா? நம்மலாம் துப்பாக்கி ரிவ்யூலயே நான் விஜய் ஃபேன் ஆனா எனக்கு படம் பிடிக்கலன்னு முனிவர் வேஷம் போட்டவனுங்க எல்லாம் கண்டுபிடிச்ச குரூப் இதெல்லாம் ஏமாத்துறோம். I am a Vijay fan, but I didn't like the movie. It is very slow, you know. அப்படின்னு இந்த மாதிரி மார்வேஷம் போட்ட குரூப் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். நாங்க அப்படியே ட்ரெயின் ஆயிருக்கோம்டா. காமெடிதான் இது பசங்க மட்டும். நம்ம ரொம்ப எலெக்ஷன் நெருங்க நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இது நார்மல் விளையாட்டு இல்ல. நம்ம எலெக்ஷன் நார்மல் டைம்ல நம்ம தப்பி தவறி உண்மையா சொல்ல போனா யாரோ ஒருத்தர் அங்க இது போட்டு இல்ல ஆட்டோவுக்கு பணம் கொடுத்தா கூட அன்னைக்கு இவங்களோட நரேட்டிவ்லாம் எப்படி இருக்கும்ட்டு சாரி பேசுங்க. இல்ல ஜஸ்ட் இதுதான் சொல்றேன். அன்னைக்கு நம்ம யாரோ எலெக்ஷன் டைம்ல ஏதோ ஒரு தொகுதிக்கு நம்ம தொண்டர் யாரோ தோழர் போகும்போது ஆட்டோக்கு பணம் கொடுத்தா கூட ஆட்டோல வைத்து பணம் வைக்கிறது தாவேக்கா அப்படின்னு போட்டு எல்லா நியூஸ் சேனல்லையும் பரபரப்பா ஓடிட்டு இருக்கும். சின்ன சின்ன விஷயமும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஆனா நம்பர் கேவலமானவங்க. இவனுங்களுக்கு என்ன தெரியலன்னா, நம்ம சைடுல பூத் ஏஜென்ட் எல்லாம் போட்டா ஒரு பூத்துக்கு ஒருத்தர் உட்கார்ந்துருப்பானுங்க, நல்லா மிளகா அரைச்சிடலான்னு உலகம் போல வரப்போறானுங்க. அங்க நல்லா ஒரு மூட்டுக்கும் ஏற்கனவே 10 பேரை கேட்டா 50 பேரும் 1000 பேர் நிக்கிறான் ஒரு பொசிஷனுக்கும். எல்லாம் சேர்ந்து வச்சு செய்ய போறானுங்க. ஒரே நிறைய இது இருக்கும் ஹரிஷ் ப்ரோ. இது படத்துல சொல்லுவாங்கல்ல, மச்சான் அவன் கிட்ட ஒரு 100 வீடியோ இருக்குடா நம்மள பத்தின்னுவானுங்களா. அந்த மாதிரி நம்ம பசங்க ஒருத்தரும் இவனுங்க பண்ற எல்லாத்தையுமே போட்டோ இதுதான் பாலிடிக்ஸ்னுவாங்கல்ல. அதுதான் இப்போ இவனுங்க ஃபேஸ் பண்ண போற ரியல் பாலிடிக்ஸ். ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் ரியல் பாலிடிக்ஸே நம்ம கிட்டதான். ஏன்னா இத்தனை நாள் இவங்க 2 பேருமே சேர்ந்துதான் ஏமாத்திட்டு இருந்தாங்க. இப்போ நடந்த ஈரோடு எலெக்ஷன்லயே ஒருத்தவங்களோட ஓட்டை போடாமையே போட்டு வச்சிருந்தானுங்க. இதெல்லாம் என்ன பேசப்பட்டது, இதெல்லாம் எந்த டாபிக் எங்க கொண்டு போய் என்ன பண்ணானுங்க, இது அப்படியே ஒரு மாதிரி மூடி மறைச்சிட்டாங்க. அது வெளியிலே வரல. அதுக்கப்புறம் அன்னைக்கு 2026 இன்னும் அதிகமா இருக்கும். 2026 இன்னும் அதிகமா இருக்கும். அன்னைக்கு 1 hour வெளில வந்தது. ஆனா அததான் சொல்றேன், 26ல நம்ம பசங்க சும்மாலாம் கிடையாது. அப்படியே உட்காந்துக்கிட்டு பாத்துட்டு எல்லாம் இருக்க மாட்டானுங்க. எல்லாம் பக்காவா பண்ணுவானுங்க. இல்ல இவங்க ஆக்சுவலி சவுக் சங்கர் நம்ம கட்சி அறிமுகப்படுறதுல அந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல விஷயம், அந்த மனுஷன் டிவிக்கை பத்தி உருப்படியா சொன்ன ஒரு நல்ல விஷயம் அதுதான். எல்லா டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க எல்லாத்துலயுமே ஒரே ஒரு அணிதான் ஐடி விங்கு. இவங்க மொத்த கட்சியை ஐடி விங்கா உட்காந்துருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நீங்க போட்டு போடுறீங்கிற மாதிரி இங்க ஒரு பூத் ஏஜென்ட் தான் அபிஷியலா இருக்கும். அங்க 100 பேர் நிற்பான். 100 பேர்ட்ட 100 ஃபோர் வச்சிருப்பான். அவன் கண்ணு இதை வச்சுட்டு நீ இதுக்கு மேல நம்மள ஆனா இதையும் மீறி நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறத நான் சொல்ல வரேன். நம்ம கொஞ்சம் உணர்ச்சி வருத்தப்பட்டுற கூடாது. ரொம்ப பாதுகாப்பா ரொம்ப ஒரு கம்போஸ்டா இருக்கணும். அங்க நிறைய நம்ம துண்டு போட்டு அவனுங்க ஆளுங்க ஒரு வேலையா பண்ணுவானுங்க. அது நிறைய அது பிரச்சனை இல்லை பஸ், அது கண்டுபிடிச்சிருவாங்க. இதுக்கு மேல அவங்க மறு வச்சுட்டு வந்தாலும் வேலைக்கு ஆகாது. புதுசா கண்டுபிடிக்கணும். ஐ திங்க் பெண் வேலை செஞ்சுட்டு இருக்காரு சபரீசன். அதுக்குதான் நீங்க நாடாளுமன்றம் போயிருக்காரு. அது எப்படின்னு பாத்துட்டு பண்ணிடுவாரு. ஏதோ ஒரு பிளான்ல வருவாரு. அவரு எதுக்கு அங்க போனாரு? அங்க வேலை
ஒரு 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 ஜாதகத்தில் 9 கிரகங்கள் உச்சம் பெற்ற ஒருவன், அதாவது ஒருவன் அவரு எங்க வேணா போலாங்க. மாப்பிள சாருங்க. ஏன் போனாரு, எதுக்கு போனாருலாம் தெரியாது. மாமியார் வீட்டுக்கு போகாம எல்லாம் இருந்தா சொல்லிட்டா சரி. அது அவர் போக மாட்டாருங்க. அவ்வளோலாம் விட மாட்டாரு. ஸ்டாலின்ல அப்பெல்லாம் அப்பாவை தப்பா சொல்றாரு. குடும்பத்தை காப்பாத்துக்கு அப்பா என்ன வேணா பண்ணுவாரு. நம்ம தாத்தா பண்ணலையா குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக? அதே மாதிரி ஏன் அப்பா ஏன் ஏதாவது பண்ணுவார். என்ன என்ன கனிமொழியை மட்டும் போய் அமைச்சாரு? டேய் திருப்பி போதும் வர போதும் சரி போதும்டா. டேய் சரி அப்பா சரி போதும் 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 கேஸ் விடுங்க எழுதிட்டு விடுங்க. போயிடாதீங்கடா. இல்ல, நடந்த உண்மையை தானே சொன்னோம். அதனால வேடிக்கைலாம் நிறைய இருக்கு அப்பாவும் bro. தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள். ஐயோ, ஐயோ அந்த நிலைக்கு வேணாங்க, வேணாம். அது வேற பிரச்சனை எடுப்பு. சொல்லு அஸ்வின். அப்புறம் இல்ல அசைன்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம். நானும் அசைன்மெண்ட் தான் பண்ணியிருந்தேன். அந்த பார்த்தா நானும் பார்த்து அசைன்மெண்ட் தான் எடுப்பு. அசைன்மெண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த அசைன்மெண்ட் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுப்பா, கோச்சுக்கிறீங்க. அதானே Okay. நீங்க அந்த பூத் கம்பெனி இது பூத் ஏஜென்சி சொன்னீங்கல்ல, எனக்கு அந்த ம். தனுஷ் படத்துல ஒரு கிராமமே வீடியோ எடுத்துன்னு இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எமோஷன் வந்துருச்சு டப்புன்னு. அந்த சீன் தான் மைண்ட்ல வருது டப்புன்னு. தலையில என்ன பண்ணுவானுங்க, நல்லா தளபதியோட இந்த டிவிக்கு கவரை போட்டுன்னு நெத்தியில கட்டிடுவானுங்க போனை. ஃபுல்லா ஆன் பண்ணி விட்டு சுத்திக்கினே இருக்க போறானுங்க. இவனுங்க எல்லாம் ஓடி போய் எங்க காசை கொடுக்குறதுன்னு தெரியாம ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க போறானுங்க. ஃபுல் மானிட்டரிங், ஒன்னும் பண்ண முடியாது. சிசிடிவி கேமராவோட பயங்கரமா இருக்கும். ஆமா. நீ என்னடா சிசிடிவி கம்பெனி வைக்கிறது? டம்மி மலை நாங்க வைக்கிறோம்டா. இல்ல இல்ல அவன் மாதிரி சிசிடிவி இல்ல கம்பெனி அவன் வச்சு வேற நாங்க வந்து கம்மல் இல்லடா, அவன் ஜானர் வேற, நம்மளது வேற. நம்ம பொலிட்டிக்கல் ஜானர் இஸ் டிஃபரண்ட் ஜானர். அதனால அவன் இல்ல விட்டுருவோம். ஹரிஷ் ப்ரோ, இல்ல அட்வான்ஸா போயிட்டு வீட்டுக்கு வீடு ஒரு கியூஆர் கோடு அட்டையை போட்டு தூக்கி வச்சுட்டு இதை ஸ்கேன் பண்ணுங்க காசு வந்துடும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? பண்ணாலும் பண்ணக்கூடிய ஆள் தான் அவனுங்க. எனக்கு என்னமோ நீ இவன் எதுக்கு நிறைய பாக்குறல? நீ ஐடியா கொடுப்ப நீ போல. ஐடியா கொடுத்தா ஜிபே ரைட் ரைட் ஐடியா டேய் அலெக்ஸ், நீ எப்படி எதிர்பார்க்கணும் அதெல்லாம் சொல்லக்கூடாதுடா இங்க. அப்படி இல்லடா, அட்வான்ஸா போவோன்ற. ஆனா அவ்வளவு கிடையாது. நம்ம மக்கள் விவரம். நீ என்னதான் டிஜிட்டல் இந்தியானாலும் கையில காசு இறக்கு அப்படின்னு அந்த காசையும் வாங்கிட்டு ஆனா ப்ரோ, அந்த காசையும் வாங்கிட்டு கரெக்டா அவனுங்களுக்கு குத்தாம டிவி கேக்கு போட்டுருவாங்க. கவலைப்படாத. ஆனா ப்ரோ குமரன் அவ்வளவு மேல பேசக்கூடாதுப்பா, கொஞ்சம் கம்மியா அட்வான்ஸ் ஆகுது. இல்ல அலெக்ஸ், நம்ம முந்தா நேத்து பேசிட்டோம். இவனுக்கு என்ன கேட்டு ஓட்டு கேட்க போட இந்த 26ல இவனுக்கு உண்மையில ஒரு நிமிஷம் இல்ல ஹரிஷ் ப்ரோ, அது உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? இது என்ன என்ன வச்சு ஓட்டு போல கேட்கலாம்? அவனுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு செகண்ட் தவிர நீ ஏதாவது சொன்னது மட்டும் என் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கியா? கூட்டி குடுக்கறேன்னு அதான் சொன்னாலும் சொன்னல, சொல்லுவானுங்க அவங்க. இவங்களுக்கு எந்த டாபிக்குமே இல்ல. நான் ஒரே ஒரு சொல்றேன், செகண்ட். இவங்களுக்கு எந்த டாபிக்குமே இல்ல. நடுவுல அவங்க டிவிக்கு உமன் பேச ஆரம்பிச்சாங்க. ஓவர்லாப் ஆயிடுச்சு. அவங்க பேசிட்டு அடுத்து நம்ம பேசுவோம். சொல்லுங்க. ஓகே ஓகே. ஹாய் எவ்ரிவன். நான் அதான் ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு, பேச வரணும்னு நினச்சதே மறந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து இந்த கோபி நயினாரோட இன்னைக்கு டார்கெட் பண்ணாங்க பார்த்தீங்களா? அவர் வந்து ஆக்சுவலாக அவரோட வீடியோ பார்த்தீங்களா இல்லையா? நீலம் சோஷியலில் அவர் கரெக்டாக தான் பேசியிருக்காரு. பட் ஆனால் அவரை வந்து இந்த டிஎம்கே கொத்தடிமைகள் எல்லாருமே சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் நான் என்ன பேச வரணும்னு நினச்சேன்னா, அந்த சூடோ இன்டெலெக்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, மதிவதனி மாதிரி, இப்போ வந்து வேங்கை வெயில் அந்த மாதிரி மேட்ருக்கெலாம் வந்து ரொம்ப சைலண்ட் ஆகிடுவாங்க. நான் பேசுறது கேட்குதா? கேக்குது. ஆ வேங்கை வெயில் அந்த மாதிரி மேட்ருக்கெலாம் வந்து ரொம்ப சைலண்ட் ஆகிடுவாங்க. இதே வந்து சீமான் வந்து ஈரோடு பை எலெக்ஷன் அப்போ சீமானை டார்கெட் பண்ணி எல்லாம் அடிக்கிறது. ஆக்சுவலாக அவங்க வந்து ரொம்ப இன்டெலெக்சுவலாக பேசுவாங்க, பெரியாரை பற்றி எல்லாமே பேசுவாங்க. பட் ஆனால் திமுக ஆட்சியில் அந்த திராவிடம்ன்ற கருத்தியல் ஓகே, ஆனால் இந்த திராவிடியன் மாடலில் அந்த திராவிடன்ற கருத்தியல் அவங்க அப்ளை பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது வந்து ஒரு காமன் பீப்புளாக இப்போ நமக்கும் இப்போ நான் ஒன்றும் அவ்வளோலாம் படிக்கல, பட் பெரியாரோட சில புக்ஸ் எல்லாம் நான் படிச்சிருக்கேன். ஸோ எனக்கும் வந்து ஓரளவுக்கு ஐடியா இருக்குது.
ஸோ ஏன் இதெல்லாம் வந்து டிஎம்கே எந்த வகையிலுமே அப்ளையே பண்ணலையே? இவங்க இவ்ளோ படிச்சிருக்கிறேன்னு சொல்றாங்க, இவ்ளோ விஷயம் பேசுறாங்க பெரியார பத்தி. அப்புறம் ஏன் இப்படி சொம்பு தூக்குறாங்கன்ற மாரி இருந்தது. பட் வந்து அவரு கோபி நாயனாரோட வீடியோ ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து இந்த ஸ்கூல் ஆஃப் தாட்லேருந்து வந்திருக்கேன். பெரியார், அம்பேத்கர், அப்புறமேட்டு வந்து மார்க்சிசம், இந்த இந்த ஸ்கூல் ஆஃப் தாட்லேருந்து வந்திருக்கேன். ஸோ அதை தான் நம்ம வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக பேசுகிறோம். பட் பேசுகிறோமோ ஒழிய அது வந்து பட் அங்கேயும் வந்து ஏன் 75 வருஷ கட்சியில் ஏன் இன்னும் ஒரு பட்டா கூட வந்து இல்லாமல் அவன் வந்து அனாதையாக இருக்கான் அப்படின்னு அவர் எல்லாமே பேசியிருப்பார். மதிவதனி கூட ஆக்சுவலாக அவர் வந்து எதுவும் தப்பாலாம் பேசலை. அவர் வந்து அவங்க ஸ்காலர் மாதிரி பேசுகிறாங்க. பட் ஆனால் வந்து ஏன் ஆனால் டிஎம்கேல இருக்க இந்த ஸ்காலர்ஸ் எல்லாமே இதை பற்றி மட்டும் பேச மாட்டாங்க. வேங்கை வெயிலில் ஒரு தலித்துக்கு ஒரு பிரச்சனை நடந்தது. ஆக்சுவலாக ஒரு அவங்களையே வந்து விக்டிமைஸ் ஆக்குறது. ஆக்சுவலாக அவங்க தான் வந்து அவங்களே கிரிமினலைஸ் பண்ணுறது, ஒரு விக்டிமே கிரிமினலைஸ் பண்ணுறது. ஸோ அதை பற்றிலாம் பேசியிருப்பார். அதுக்கு உடனே பயங்கரமாக டார்கெட் பண்ணி அப்புறம் எப்பவும் போல் ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணி அவரோட வீடியோ அவர் பேசுனதுக்கும் நீலம் சோஷியலில் பேசுனதுக்கும் அந்த ஆடியோவுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்தது. ஐ மீன் வாய்ஸை சொல்லலை, பட் அந்த அவர் அந்த வீடியோவில் ரொம்ப இயல்பாக பேசினார். பட் இந்த மாதிரி வருது. இது எதுக்காக நான் சொல்ல வந்தேன்னா, இந்த மாதிரி நிறைய சூடோ இன்டெலெக்சுவல்ஸ் வந்து ஆன்லைனில் இன்ஸ்டாகிராமு அந்த மாதிரிலாம் இருக்காங்க. எப்படின்னா டிஎம்கே ஆளுனே அவங்க வெளியில் சொல்லிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க ஒரு ஊப்பியாக தான் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். மற்ற கட்சி ஒரு விஷயம் மட்டும் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விஜய் அண்ணா வந்து அந்த பொங்கல் வாழ்த்து தை திருநாள் வந்து நியூ இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவர் விஷ் பண்ணியிருந்தார்ல ஜான்வரியில். ஸோ அதுக்கெல்லாம் பாராட்டி போஸ்ட் போட்டிருந்தாங்க. என்னடா இது, ஒன்று வெறுத்தா வெறுக்கணும் முழுசா அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். கடைசியில் பார்த்தா தான் தெரியுது, அதாவது டைரெக்டாக இந்த ஊபிலேயே 2 வகை இருக்குது. ஒன்று வந்து என்னன்னே தெரியாமல் முட்டு கொடுக்கறது, இன்னொன்று வந்து இன்டலெக்சுவலாக பேசி குழப்பி அடுத்தவங்கள குழப்பி விட்டு அப்புறம் முட்டு கொடுக்கறது. ஸோ ஆனா அதுலயும் ஒண்ணும் இருக்காது. ஆமாம், அதுலேயும் நீங்க ஒன்றும் இருக்காது. அண்ணாமலையை தானே சொல்றீங்க? இல்ல அண்ணாமலை தானே அண்ணாமலை எல்லாம் சொல்றீங்க? இன்டெலெக்சுவலே இல்லைங்க. அண்ணாமலை எல்லாம் அண்ணாமலை அவங்க டிஎம்கே பத்தி பேசுறாங்க மான்ஸ்டர். சும்மாரியா? டிஎம்கேல அவனும் டிஎம்கே ஏய், தான். ஆமா அவனும் டிஎம்கே இல்ல தான். இல்ல அவனும் டிஎம் டிஎம்கே டிஎம் தான் நான் சொல்லிட்டு சொன்னா இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி அந்த சூடோ இன்டெலெக்சுவல் இந்த ஈயம் பூசின மாதிரியும் இருக்கும், பூசாத மாதிரியும் இருக்குன்ற மாதிரி. நான் யாருன்னு பர்டிகுலர் மீன் பண்ண விரும்பல. நான் விசிக்கானே ஒருத்தர் சொல்லிகிட்டே இருந்தான். கடைசியில் பார்த்தா அவன் பயங்கரமான ஊப்பியாக இருக்கான். எனக்கு ஐயோ ராமா, எனக்கு இது புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நாளாக கன்ஃபியூஸ்டாகவே இருந்தேன். நான் அந்த விஜயனாலாம் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் போஸ்ட்டுக்குள்ள நான் பயங்கரமாக ஃபயர் விட்டுலாம் இருக்கேன். அப்புறமேட்டு பார்த்தா தான் தெரியுது அவர் பயங்கரமான ஒரு கொத்தடிமை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் சுற்றுறாங்க. எங்கே சுற்றுறாங்க, எப்படி இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது. நான் ஆக்சுவலாக வந்து யூடர்ன் கூட நான் வந்து ஒரு நியூட்ரலான ஒரு யூடியூப் சேனல் நினச்சிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமேட்டு தான் தெரியுது அதுவும் ஒரு கொத்தடிமை சேனல் தான் சொல்லிட்டு ஃபேக்ட் செக்குன்ற பேரில். அப்போ நம்ம டிவிகேல எத்தனை அவதூறு வந்திருக்கும், ஒன்றுக்கு கூட அவர் ஃபேக்ட் செக் பண்ணல. என்னது இந்த எம்ஜிஆர் ஃபோட்டோக்கு மாலை போட்டதுக்கு போய் பெரிய ஃபேக்ட் செக், இதுக்கு ஃபேக்ட் செக்கே தேவையில்ல, நம்மளே கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி குரூப் எல்லாம் வந்து இப்போதான் ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கணும். யாரு நம்ம ஐயன் முறுக்கு கம்பிகள் தானே ஐயன் கார்த்திகேயன். அவர்? ஆமா 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 அவர் வந்து கரெக்டா அங்க மட்டும் தான் ஃபேக்ட், அவர் அங்க ஃபேக்ட் செக்குங்க தாங்க வேலைக்கே எடுத்திருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு. ஆனா அதுக்கு என்ன ஒரு விஷயங்க, ஒரே விஷயம், நீங்க சொல்ற இந்த ஐயன் கார்த்திகேயனா இருக்கட்டும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் ரோட்டர்ஸ், இவங்க எல்லாம் போன ஆட்சியில அப்ப நடந்த பிரச்சனையை வந்து இவங்க எல்லாம் எடுத்து பெருசா பேசினாலும் இவங்க வந்து ஒரு நியூட்ரலாவோ ஒரு என்ன சொல்றது, இவங்க எல்லாம் ஒரு இன்டலெக்சுவலாவோ பாத்தீங்கன்னா அது வந்து ஜனங்களுக்கு வந்து இதாப்பட்டாங்கன்னீங்களா. இந்த வாட்டி வந்து அதே தப்பு வந்து இவங்க அவங்க எல்லாம் என்னைக்குமே இன்டெலெக்சுவலா பட்டது இல்லங்க. இல்ல 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 அப்படி கிடையாதுங்க. அப்படி கிடையாது. அப்படி அது சொல்ல ப்ரோ, அபியூசர் தான். ஆனா போன வாட்டியே பாத்தீங்கன்னா ஜனங்களா இருக்கட்டும் இல்ல அவங்கள சார்ந்தவங்களா இருக்கட்டும், இப்போ பொதுவாவே நான் கூட பாத்தீங்கன்னா போன வாட்டிலாம் சரி ஓகே இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேக்ட் எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்பியிருக்கேன்னுங்களா. இப்போ வந்து பிஃபோர் இது கோவிடுக்கு முன்னாடி மேட்டர் என்னன்னா, இப்ப போன வாட்டி ஏடிஎம்கே பண்ண தப்பையே பாத்தீங்கன்னா அதை விட கொடூரமா இவங்க பண்ணவே இவங்களால பாத்தீங்கன்னா முட்டு கொடுக்க முடியல. போன வாட்டி வந்து அலிகேஷன்ஸ் வைக்கிறதுக்கு இவங்க யூஸ் ஆனாங்க.
இந்த வாட்டி முட்டு கொடுக்க முடியாதனால இவங்க சாயம் வெளுத்து போகுது. அதுதான் ப்ரோ சொன்ன. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். யூ டர்ன்ஸ் அப்புறம் அரண் செய்யணும் ஒரு சேனல். இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பக்கா ஓபிஸ் இவங்க. ஆனா வந்து இவங்க என்னமோ நியூட்ரல் மாதிரி பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ் வந்து பக்கா ஊப்பி. அது வந்து அரண்சை, இல்ல யூடியூப் இப்போ இவங்கெல்லாம் வந்து சேனல்லாம் வந்திருக்கு. எனக்கு பேர் மறந்து போச்சு. ஆனா இப்போ 20 சேனல் மேல பிஃபோர் இருக்குதுங்க. ஆமா பிஃபோர் எலெக்ஷனுங்க. நல்லா நல்லா நோட் பண்ணுங்க. பிஃபோர் எலெக்ஷன் வந்து டிஎம்கே வந்து எப்பயுமே தான் போடுவாங்க. ஒரு 20 வந்து 10 யூடியூப் சேனல் பெரிய அது வந்து வேற சேனலா இருக்கும். நீங்க வந்து 2010-15லலாம் அது வேற யூடியூப் சேனலா இருக்கும். அதை பர்ச்சேஸ் பண்ணி இதை வந்து இப்போ டிஃபால்ட்டா மாத்திடுவாங்க. அப்படியே பொலிட்டிக்கல் சேனலாக மாற்றி அதை கன்வெர்ட் பண்ணி இதை பண்ணுவாங்க. ஒரு 10 யூடியூப் சேனலு ஒரு 5லேருந்து 10 பேரை வந்து இந்த மாதிரி ப்ரொபகண்டா பண்ணுறதுக்குனே வளர்த்து விடுவானுங்க. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த மில்டன், இந்திரன் இவங்கெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக வளர்த்து விட்டாங்க. இதே மாதிரி தான் வளர்த்து விடுவாங்க. இந்த பிஃபோர் எலெக்ஷன் வந்து டிஎம்கே வந்து இதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இது டிஎம்கேவோட டிஃபால்ட் மெத்தட் ஆஃப் பிஃபோர் எலெக்ஷன். இல்ல இதுல இன்னொரு பாயிண்ட்டும் நம்ம பார்க்கணும். என்னன்னா வந்து 10 இயர்ஸா வந்து ஏடிஎம்கே வந்து பவர்ல இருந்தாங்க. லைக் ஓகேவா, அந்த டைம்ல வந்து டிஎம்கே வளர்த்து விட்டு ஏடிஎம்கே வளர்க்க பண்ணும்போது நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் ஒன்னா இருந்திருக்குன்னா சரி ஓகே ஆக்சுவலா நியூட்ரலா எக்ஸாக்ட்லி இருக்காங்க அதுதான் அப்படின்ற நானும் மாதிரி சொல்ல இருக்கும். வந்தேன். அந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ அவங்க வந்து பவர்ல வந்ததுக்கு அப்புறம் நம்மளே நம்ம கண்ணு கூட இருக்கிறதே வந்து பேச மாட்டாங்கன்னு சொல்லும் போது நமக்கு ஆப்வியஸா அந்த சாயம் வெளுக்குது நமக்கு. ஏங்க எப்படிங்க பேசுவாங்க? அவங்க ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா திராவிடியன் பாலிடிக்ஸ் தானே அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி வந்து அதை ஸ்பூன் ஃபீடிங்காகவும் பண்ணுவாங்க. ஆக்சுவலா அந்த ஐடியாலஜி நல்ல ஐடியாலஜி தான். ஓகேங்களா, நம்மளோட இதுவே பாத்தீங்கன்னா திராவிடியன் ஐடியாலஜி அதையாச்சும் ப்ராப்பரா பண்ணலாம். அதுக்கும் பாத்தீங்கன்னா இது இல்லாத இப்போ ரீசெண்டா முட்டு தான் கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க நடக்கிற பிரச்சனைகளுக்கு. இல்ல இன்னைக்கெல்லாம் வந்து எவ்வளவு போல்டா வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. லா அண்ட் ஆர்டர்லாம் பக்காவா இருக்கு. ஆக்ஷன்ஸ் எடுக்கிறனால தான் குறைஞ்சிட்டு இருக்கு. என்னென்ன என்னென்ன சொல்றாங்க பாருங்க. அப்படிதான் மன்னருக்கு ஊர்ல ஏழைகளே இல்லைன்னு சொல்லிருக்காங்க. மன்னா நாட்டில் மும்மாரி மழை பொழிகிறது. இல்ல இவர் வந்து நாங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிறனால தான் இதெல்லாம் வந்து கம்மி ஆகுதுன்றாரு. இங்க இருக்கவனுங்க என்ன பண்றானுங்க, இப்படி எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதே நாங்க பண்ண ரெவல்யூஷன் தான் பெருமை தட்டிக்கிறானுங்க. ஒண்ணும் இல்லைங்க, நீ எப்படி போனாலும் கோல் அடிப்பானுங்க. 5000 இல்ல 5000 பேர் போராடினவங்க மேல கேஸ போட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த போராட்டமே எங்களால தான் நடந்துச்சுன்னு பாத்தீங்களா அந்த குரூப் அதுக்கு இது பண்ணுவாங்க. சரி ஓகே, நம்ம ஸ்பேஸ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஒர்க் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஃபைனலா வந்து கண்டிப்பா எல்லாரும் வந்து சொல்லுங்க. பேசலாமா? கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ, கேளுங்க சொல்லுங்க. ஆக்சுவலி ப்ரோ இப்போ கேரளால இருந்து வேஸ்ட் எல்லாம் கொண்டு வந்து கொட்டிட்டு இருந்தானுங்க இல்லையா? சோ அதே மாதிரி இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா திருவனந்தபுரத்துல இருக்க தெருநாய்கள் எல்லாம் புடிச்சு கொண்டு வந்து இப்ப இங்க விட்டுட்டு இருக்கானுங்க. இந்த இஷ்யூ இது இப்போ ரீசெண்டா இப்போ ஆயிட்டு இருக்கு. இத பத்தி நம்ம கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஊபிஸே நிறைய பேர் இருக்காங்க. இதுல வேற எக்ஸ்ட்ராவா இவங்களுக்கே சோறு இல்ல. சரி அவனுங்க 2 பேரும் ஃபைட் போட்டுக்கிட்டோம். அச்சராஜாவுக்கு போட்டியாவா? அச்சராஜா வேற இருக்காரியா, கோவப்பட போறாரு. நிறைய இருக்கு. சரி நம்ம எல்லாரும் இது பண்ணுவோம் ப்ரோ. அதை பத்தி கண்டிப்பா பேசுவோம் ப்ரோ. அத பத்தி ஏதாவது லீகலா ஏதாவது பண்ணிருக்காங்களா? இது இந்த ப்ராப்ளம் ஆக்சுவலா நியூஸ்ல வந்துச்சு. இந்த வீக்கோ லாஸ்ட் வீக்கோ வந்துச்சு. ஆமா, நம்ம இன்னும் சோசியல் மீடியால நம்ம இத பத்தி இன்னும் பெருசா பேச ஆரம்பிக்கல. சோ நம்ம அத கொஞ்சம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா இங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி கோவம் வரும் இல்லையா, அதனால பார்த்து தான் பேசணும். அப்புறம் இன்னும் ஒரு 2 பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம பேசிட்டு இருந்தப்போ சொன்னோம் இல்லைங்களா, அந்த எலெக்ஷன் அப்போ வந்துட்டு இவனுங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்குற அமௌண்ட் நம்ம மானிட்டர் பண்ணணும், நம்ம எடுத்து அடிக்கணும் அப்படின்னு எல்லாம் பேசணும்ல. சேம் அதே மாதிரி இப்போ வந்துட்டு டாஸ்மார்க்ல வந்து இவனுங்க ஊழல் இவ்வளவு பண்ணிட்டு வந்து எதுவுமே பண்ணல அப்படின்றலாம் எத்தனை டிராமா பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ அதுக்குமே நம்ம என்ன பண்ணோம்னா, கேட்டா வந்து இவன் செந்தில் பாலாஜி என்ன சொல்றது, அப்படிலாம் யாருமே கிடையாது, எங்க வாங்குறாங்க, எந்த இதுல வாங்குறாங்க, நீங்க ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்கறாரு. நம்ம என்ன பண்ணோம்னா, எப்படியுமே நம்ம இருக்க எல்லா ஏரியாவிலுமே எப்படியுமே அந்தந்த ஏரியால நம்ம பசங்க இருப்பானுங்க கண்டிப்பா ப்ரோ. இதெல்லாம் ஆல்ரெடி இல்ல ப்ரோ, இதெல்லாம் ஆல்ரெடி எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ. இல்ல எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு. ஆனா தே வில் see இது எப்படின்னா, அன்டில் லீகலா இப்போ கேஸ் நடந்திருக்கு, ஊழல் வெளில வந்திருக்குல்ல, ஏதாவது செஞ்சாதான் உண்டு. இதுக்கு அழுத்தம் கொடுத்து இதுக்கு வந்து ஆக்ஷன் எடுங்கன்னு நம்ம வலியுறுத்தணும்ல அறிக்கை விட்டு.
அந்த மாதிரி அத இதா நம்ம பண்ணாதான் ஃபோர்ஸ் உண்டு. பண்றதுக்காக தான் நான் என்ன சொல்றேன்னா, இவர் கேட்கிற இப்பதானே கேட்டாரு. நீங்க உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா? எங்க நடந்தது? நீங்க ஒவ்வொரு கடைக்கும் போய் பாத்தீங்களா? ஒவ்வொரு கடையிலயும் நீங்க போய் கேட்டீங்களான்னு ஒரு பத்திரிகையாளர் ஃபர்ஸ்ட் கேட்டதுக்கே இவர் கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்க போய் எல்லா கடையிலயும் வாங்கி பாத்தீங்களா? எல்லா கடையிலயும் இந்த மாதிரி எக்ஸெட்ரா அமௌண்ட் வாங்குறாங்களான்னு கேட்டாரு இல்லையா? நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளா நம்ம ஏரியாவில் இப்போ சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு இடம் இருக்குன்னா, அந்த ஏரியாவில் இப்போ அந்த லோக்கல்ல இருக்க ஒவ்வொருத்தருமே ஒரு வீடியோ, சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நம்ம அந்த மாதிரி இந்த விஷயத்த அவங்க கேட்கறதுக்கு நம்ம அவன் பண்ண முடியாது, ஒருத்தரால பண்ண முடியாதுன்ற தைரியத்துல தானே கேட்கறான். நீங்க போய் எல்லா கடையிலயும் வாங்குனீங்களா பாத்தீங்களான்னு. நம்ம ஒரு கடையிலுமே போயிட்டு இப்போ நம்ம வீடியோ எடுத்தாலே அங்க இருக்கவனே கேட்கறானே, உங்க ஏன் இது யாருக்கும் தெரியாம தான் நடக்குதா, அரசுக்கு தெரியாம தான் நடக்குதா, முதலமைச்சருக்கு தெரியாம தான் நடக்குதா, அவனே கண்டென்ட் நம்ம கொடுக்குறான்ல. நம்ம சும்மா ஒரு ட்ரை கூட பண்ணலாம் அந்த மாதிரி. ஏன்னா இந்த விஷயத்த நம்ம பேக் எண்ட்ல இருந்து ஒரு புஷ் பண்றப்பதானே இது அடுத்த விஷயமா போகுது. இல்லைன்னா நம்ம பேசுற வரைக்கும் தானே மோஸ்டா நம்ம பேசுற விஷயத்துக்கு தானே இப்போ எல்லாம் டிஎம்கே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இல்ல ப்ரோ, அதுக்கெல்லாம் நிறைய இந்த எக்ஸ்போஸ் பண்ற மேட்டர்லாம் வீடியோவாவே நிறைய வெளியில இருக்கு. கண்டிப்பா இருக்கு. இது ஆமாமா. சம்பந்தமா ஏதாவது ஒரு இது போராட்டம் பண்றதோ, இல்ல இது இன்னும் கொண்டு போய் சேர்க்கறதோ இன்னைக்கும் பண்ணிருக்காங்க சேலம்ல. இன் டிஃப்ரெண்ட் ஆமா ஆமா மீனிங். பட் ஆத்தூர்ல கண்டிப்பா நடந்தது. இதை ஒருங்கிணைச்சு ஆமா. இதை ஒரு பெரிய ஒரு விஷயமா கண்டிப்பா பண்ணலாம். இத பண்ணுவோம். கண்டிப்பா ஆமா. பண்ணுவாங்க. பார்ப்போம், வெயிட் பண்ணி அதான். பார்ப்போம் என்னன்னு. ஓகே 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 ஓகே. ஓகே. ஸோ ஓகே. அதுதான் ஓவராலா சொல்லிக்கிறது அதான். யுனைட்டியா பார்ட்டிக்கு எது கரெக்டா இருக்கும், எப்படி இருக்கும்னு சேர்ந்து எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு வேலை பார்க்கலாம். அதே மாதிரி எப்படி கண்டிப்பா. பொலிட்டிசைஸ் பண்ணிக்கலாம், எப்படிலாம் நம்ம இது வளர்த்துக்கலாம். ஏன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஆன்லைன் ஃபைட்ஸ் ஆர் ஜஸ்ட் ஒரு ஹேஷ்டேக். அந்த ஹேஷ்டேக்லயும் நம்ம போடுற விஷயங்கள் என்ன மாதிரியா ரிஜிஸ்டர் அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டுன்றத கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ ஆக்டிவா இருங்க. இந்த வீக்கெண்டோ இல்ல எப்போவாது ஒரு டாபிக்ல எடுத்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி கிரியேட் பண்ணலாம். நம்ம விஎஃப்என்ல அந்த ஸ்பேஸ் போடலாம். யாராவது இங்க இருக்கவங்க ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷனை பத்தியோ, எலெக்ஷன் மாடலை பத்தியோ, எப்படி அதை அப்ரோச் பண்ணணும், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்குலாம் என்ன, இந்த மாதிரி சில டாபிக்ஸ் எல்லாம் கண்டிப்பா கூடிய விரைவில் எடுத்துட்டு அதை ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர் பண்ணி கேட்போம். அதையும் நிறைய பேர் இப்போ கொஞ்சம் எல்லாரும் பொலிட்டிக்கலா இன்ட்ரெஸ்ட் எடுத்து யூ வாண்ட் டு கான்ட்ரிபியூட் அப்படிங்கிற போது அதை கரெக்டான வழியில பண்ணுவோம். ஸோ கண்டிப்பா அன்னைக்கு நம்ம எப்படி இவர் ராஜ்மோகன் ப்ரோவும் உங்களும் வந்த போது எப்படி போட்டோமோ ஸ்பேஸ், அந்த மாதிரியே ஒரு ஒர்க் ஷாப் ஸ்பேஸ் மாதிரி எல்லாம் போட்டு லெட்ஸ் எஜுகேட் அவர் செல்ஃப். கொள்கை தலைவர்கள் அவங்களெல்லாம் ஜஸ்ட் இந்த இந்த இது மட்டும் சே ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிக்கிற மாதிரி பைக்ல ஒட்டின்னு போனா அந்த மாதிரி இல்லாம அவங்கள பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். என்னென்ன பண்ணியிருக்காங்க, எதனால ஒய் தே ஆர் இம்பார்ட்டன்ட் டு தமிழ்நாடு அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். ஸோ அதை மட்டும் கண்டினியூ பண்ணுங்க. ஸோ நம்ம திருப்பி இன்னொரு ஸ்பேஸ்ல பேசுவோம். விஎஃப்என்லயும் நம்ம போடுவோம். ஓகேவா?